ஹலோ, ஹாப்பி நியூ இயர் அனைவருக்கும். ஆ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள வாழ்த்துகிறேன். இந்த இந்த வருஷம் வந்து ஆசீர்வாதமாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஏசப்பா வந்து பார்த்திங்கன்னா, அநேக வாக்குத்தத்தங்கள நம்மளுக்கு தராரு. நம்ம அந்த வருஷம் முதல்ல என்ன பண்ணுறோம், வாக்குத்தத்தங்கள் நம்மளுக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு நெறைய இது பண்ணுறோம். ஆனா பைபிள் முழுவதுமே இருக்கிறது அவர் சொல்லப்பட்ட எல்லா நல்ல வார்த்தைகளும் நம்மளுக்கு வாக்குத்தத்தங்கள் தான். ஆனா நம்ம இந்த புதிய ஆண்டுல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, வருஷத்தை நன்மையினால முடிசூட்டுகிறார் தேவன். அவர்கிட்ட நம்ம வாக்குத்தத்தம் நம்மளுக்கு கிடைக்குமா, கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றோம். வாக்குத்தத்தம் கிடைக்கிறது, அது நம்மளுக்கு பெருசு தான். இருந்தாலும் அது நம்ம வந்து ஏசப்பா மேல நம்பிக்கை, அவர் வார்த்தையின் மேல நம்பிக்கை வைக்கும்போது, அது நம்மளுக்கு செயல்படுத்தும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம பைபிள்ல எழுதப்பட்டிருக்க அனைத்து வார்த்தைகளுமே நல்ல வாக்குத்தத்தங்கள் தான். எல்லாமே நம்ம விசுவாசித்து அபியாசப்படுத்தும்போது, அது நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா வந்து செயல்படுத்தும். நம்பளும் இந்த புதிய ஆண்டுல வந்து ஒரு புதிய தீர்மானங்கள் ஏசப்பாக்கு நம்ம கொடுக்கும்போது, அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நான் என்ன தீர்மானம் எடுத்தேன்னா, ஏசப்பா நான் வந்து என் வாழ்க்கையில நான் நல்லது பேசுவேன். ஏன்னா, நெறைய பேர் சொல்றாங்க, ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். நல்லது நென, நல்லது பேசு, உனக்கு நல்லதே நடக்கும்ன்ட்டு. அப்ப நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம நன்மைகள பேசும்போது, ஆ பைபிள்ல சொன்னபடி வார்த்தைகள வச்சு பேசும்போது, நல்லது பேசும்போது, ஜென்ரலா ஒரு நல்லது பேசும்போது, "நீ நல்லா இருப்ப, 16 செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழு" அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவர்கள் வந்து திருமணம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, வாழ்த்துவாங்க இந்துக்கள்ல. அந்த மாரி வந்து நம்ம நல்லது பேசி, யார பார்த்தாலும் நம்ம நல்லது பேசும்போது, அவங்களுக்கு நல்லது தான் நடக்கும். இந்த நாள்ல வந்து நான் அந்த மாரி தீர்மானம் எடுத்தேன் நானு. அ அதுக்கு உதாரணமாக எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் வந்து ஒரு எலைட் நட்ஸ் அண்ட் ஸ்பைஸ்ல வந்து வேலை செய்றேன். நான் போகும்போது அந்த பிஸ்தா, பாதாம், முந்திரி அதுதான் இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்டா கன்வெர்ட் பண்ணாங்க. அப்புறம் எங்க மேடமும் எங்க சர்ச்சுக்கு வந்ததுனால, அப்ப அவங்களுக்கு நான் சொன்னேன். இது போல இன்னும் நீங்க 4 கடைகள வச்சு நீங்க வந்து ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு சொன்னேன் நானு. சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னா, அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த வருஷம் துவக்கத்துல 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி அங்க இன்னொரு சூப்பர் மார்க்கெட் கோடம்பாக்கத்துல இருக்கிற இன்னொரு சூப்பர் மார்க்கெட்ட ஓப்பன் பண்ணாங்க. ஆல்ரெடி கலெக்டர் நகர்ல ஒரு அ அண்ணா நகர்ல ஒரு ஷாப் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, கோடம்பாக்கத்துல ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிட்டோம். எனக்கே இது தெரியல. ஆண்டவர்கிட்ட நான் அந்த மாரி சொல்லும்போது தான், அப்ப எனக்கு ஆண்டவர் வந்து அத ஞாபகப்படுத்தினாரு. அப்ப இந்த மாரி நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாமே நம்மளும் நல்லது சொல்லி மற்றவர்களுக்கு நம்ம யாரெல்லாம் பார்க்குறோமோ, அவங்களுக்கு நம்ம நன்மையான வார்த்தைகள, ஆசீர்வாதமான வார்த்தைகள நம்ம பேசும்போது, அவங்க அவங்க வாழ்க்கையில வந்து செயல்படுத்த முடியும். ஒரு பழமொழி சொல்வாங்க, "உதவி செய்யாக்காட்டினாலும் அடுத்தவங்களுக்கு உபத்திரம் பண்ணக்கூடாது." அது மாரி நம்ம வாயில வந்து அவங்களுக்கு நம்ம வந்து சாபத்தையும், தீமையான வார்த்தைகள பேசுறதெல்லாம் விட்டுட்டு, நம்ம நன்மைகள பேசும்போது நம்மளுக்கு அவங்களுக்கும் நல்லது நடக்கும், நம்மளுக்கும் நல்லது நடக்கும். இன்னொன்னு அதே போல வந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் வந்து ஏழைங்களுக்கு உதவி செய்யணும். இப்போ தசமபாகம், காணிக்கை அதெல்லாம் பார்க்கும்போது, அது வந்து வெளிரங்கமா குடுக்கலாம். மறைஞ்சு குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா தான தர்மங்கள் பார்க்கும்போது தான் அதுதான் மறைவா செய்யணும். "ஏழைக்கு இறங்கி கடன் கொடுக்கிறவன் எனக்கே கடன் கொடுத்ததாக" அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த நல்லா இந்த புத்தாண்டு இந்த நியூ இயர்ல வந்து புதிய ஆண்டுல நம்ம 2 காரியங்கள எடுப்போம். நம்ம வாழ்க்கையில நல்லத பேசுவோம். அடுத்தவங்களுக்கும் நம்ம நல்ல வார்த்தைகளை கூறுவோம். அதேபோல வந்து நம்மளால எல்லாருக்கும் நம்மளுக்கு என்ன ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரோ, நம்ம பண்ண நம்ம ஏழைங்களுக்கு, மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்ய நம்மளுடைய வாழ்க்கையில வந்து களஞ்சியங்கள் கொட்டுன்னு கொட்டும். வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுத்து அது இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன். அப்படி கொடுக்குற மனசு நம்மளுக்கு இல்லனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, நம்ம அப்பா கிவ்வர். அவருடைய உயிரையே கொடுத்தாரு. நம்ம அப்பா வந்து பெரிய கிவ்வரு. அவருடைய உயிர குடுத்தாரு. அதேபோல நம்மளும் கிவ்வர் தான். அவர் கொடுக்கிறவர்னா நம்மளும் கொடுக்கிறவர் தானே! அப்போ வந்து நம்மளும் அப்பா எனக்கு எனக்கு நீங்க வந்து கொடுக்கிறவரு. உங்க ஜீவனையே கொடுத்துட்டீங்க. அதுபோல நானும் ஆண்டவரே கொடுக்கிற மனதை எங்களுக்கு மாற்றி தாங்கன்னு சொல்லும்போது, ஏன்னா ஏழைங்களுக்கு இறங்கி கடன் கொடுக்கிறவன், எனக்கே கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து காவல்ல இருந்தேனே, என்னை விசாரிக்க வந்தியா? நான் படுத்த படுக்கையா இருந்தேனே, என்னை பார்க்க வந்தியா? நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேனே, எனக்கு வஸ்திரத்த குடுத்தியா? ஆகாரம் இல்லாம இருந்தேனே, எனக்கு சாப்பாடு தந்தியா? நான் எப்போ இதெல்லாம் செய்யாம போயிட்டேன் அப்படின்னு நம்ம கேட்டோன்னா, அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, "இந்த சிறியரில் எதை செய்தீர்களோ, அதை எனக்கே செய்ததாக" ஆண்டவர் சொல்றாரு. "ஏழைக்கு நீ திருப்பி கொடுக்கும்போது, நான் அத உனக்கு திருப்பி தருவேன்னு" சொல்றாரு. நம்ப அப்பா கொடுத்திருக்கிறாரு, உயிர கொடுத்திருக்கிறாரு. "இந்த பூமி உன்னுடையதப்பா, பொன்னு வெள்ளியெல்லாம் உன்னுடையதப்பா" அப்படின்னு சொல்றாரு. நம்மளுக்கு அப்படி ஒரு நம்ப ஒரு
கொடுக்கறதுக்கு ஒரு மனசு இல்லாமல் இருந்தாலும், கஞ்ச பிரபுகளா அப்படி சொல்லுவாங்க. கஞ்சத்தனமாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அந்த கஞ்சத்தனத்தை எடுத்து போட்டு தாராளமாக கொடுக்குறவராக நம்மளை மாற்றுவார். இந்த நல்ல நாளில் வந்து நம்மளும் நல்ல வார்த்தைகளை பேசி சொந்தங்கள் பந்தங்கள் நம்மளை பார்க்குற ஜனங்கள் எல்லார் மத்தியில் என்ன காசா பணமாக நல்ல வார்த்தைகளை சொல்கிறதுக்கு, காசு பணம் கொடுத்தா தான் நல்ல வார்த்தை சொல்லணுமா? அவன் வந்து குறி சொல்கிறவன் வந்து காசை வாங்கிக்கிட்டு உனக்கு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர் நம்மளுக்கும் நல்ல வார்த்தைகளை பேசி சொந்தங்கள் பந்தங்கள் சுற்றி உள்ள ஜனங்கள் எல்லாரும் நம்ம பார்க்குற ஜனங்களுக்கு நல்ல வார்த்தைகளை பேசுவோம். அதே போல் நம்மளால் ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளோ கொடுப்பாரு. நீ கொடுக்க நீ கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குளிந்து சரிந்து உன் மடியிலே அளக்கப்படும் சொல்கிறாரு. ஒரு கதை சொல்கிறேன். பைபிளில் சொன்ன கதை தான். ஒருத்தர் வந்து ரொம்ப ஆஸ்தி உள்ளவனாக இருந்தான். அவன் வந்து ஊர் பஞ்சாயத்து தலைவரான். ஆசி உள்ளவனாக இருந்தாராம். அப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவன் வந்து நல்ல போதகரே அப்படின்னு சொன்னார். நீ என்னை நல்லவன் சொல்லாத, பரலோகத்தில் இருக்க உன் பிதா மட்டும்தான் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நல்ல போதகரே அப்படின்னு சொல்லார். சொல்லுப்பா, நான் நான் நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு நான் இப்போ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா சொர்க்கவாசல் போகிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்பாராம். அப்போ நீ வந்து தாய் தகப்பனை கனம் பண்ணு, பொய் சொல்லாத, திருடாத, இதெல்லாம் சொல்வாராம். நான் அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே நான் ஃபாலோ பண்ணுறேன், ரொம்ப நல்லது, இதெல்லாம் நான் கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கிறேன், எல்லாமே வந்து ஏழைங்களுக்கு செய்கிறேன், எல்லாமே கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கிறேன். இன்னிலும் உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது, உன் ஆஸ்திகளை விற்று ஏழைகளுக்கு கொடு அப்படின்னு சொன்னாராம். அவன் வந்து ரொம்ப பணக்காரனாக ஊர் பஞ்சாயத்து தலைவராக எல்லாமே ஃபாலோ பண்ணார். ஆனால் வந்து உனக்குள்ளே இருக்கிறத விற்று ஏழைகளுக்கு கொடுப்பா சொல்லும்போது அவன் துக்கத்தோடு போனானா. அந்த இடத்துல அவன் வந்து, அப்பா நீங்கள் கிவ்வரு, என்னையும் கிவ்வராக மாற்றுங்க, நீங்கள் கொடுக்குறவர் என்னையும் கொடுக்குறவராக மாற்றுங்க, எனக்கு இது கொடுக்குறதுக்கு மனசு வரமாட்டுது, நான் ஒரு கஞ்சத்தனமாக இருக்கிறேன், என்னை தாராள குணமாக மாற்றுங்க சொல்லியிருந்தா அந்த இடத்துல ஆண்டவர் வந்து அவனுக்கு வந்து நல்ல மனசை கொடுத்துருப்பார். ஆனால் அவன் கேட்கல, துக்க முகத்தோடு போயிட்டாங்க. அதுபோல் இந்த புதிய ஆண்டில் வந்து நம்ம 2 தீர்மானங்கள் எடுப்போம். நம்மளுக்கும் நம்ம நல்ல வார்த்தைகளை பேசுவோம், அடுத்தவங்களுக்கும் நல்ல வார்த்தைகளை நம்ம கூறுவோம். அதுபோல் ஏழைகளுக்கும் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கறது காமிச்சு நல்லா கொடுக்கலாம். ஆனால் ஏழைகளுக்கோ தான தர்மம் பண்ணும்போது நம்ம தாரை ஊதி தப்பமட்ட பண்ணாதபடிக்க அது வந்து அந்தரங்கமாக கொடுக்கும்படியாக நம்ம செய்யலாம். தேவன் நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ அதை நம்மளுக்கு திருப்பி அமுக்கி குளிந்து சரிந்து உன் மடியிலே நீ எந்த அளவினால் அளப்பாயோ அந்த அளவினாலே உன் மடியில் அளக்கப்படும் சொல்கிறாரு. இதுதான் இந்த நாளுடைய செய்திகள். ஆமேன்.